அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். வணக்கம். உனக்கு பிடித்தவர்களிடம் பழகுன்னு சொல்லுவீங்க. யார்கிட்ட பழகினா எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்கன்னா நானும் அதை பார்த்து பயன்பெறலாம், பொதுமக்களும் அதை பார்த்து பயன்பெறுவாங்க. கொஞ்சம் நல்ல விளக்கம் கொடுக்கணும். அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாரு. உனக்கு பிடித்தவர்களிடம் பழகுன்ற அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு உனக்கு பிடித்தவர்களிடம் பழக வேண்டும், அது எப்படி பழகிறது அப்படின்றது ஐயா வந்து அற்புதமாக கேள்வி கேட்டிருக்கிறாரு. நமக்கு எப்படி பிடிக்கும் எப்படி பழகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஒரு கவலையில் இருப்போம். அப்போ கவலையில் இருக்கும்போது அவங்க வருவாங்க. அதை நட்பு கூட வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ வந்து என்னப்பா ஒரு கவலையாக இருக்கிறியா என்ன அப்படின்னு அப்போ அவருக்கு அந்த ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த கவலையிலேருந்து அந்த துன்பத்துலேருந்து நம்மளை விலக்கி நமக்கு நன்மையை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம துன்பத்தை போக்கக்கூடியவங்க, அது எந்த நிலையிலேருந்து அந்த துன்பத்தை போக்குறாங்களோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பழகலாம். நமக்கு பிடிச்சிருது இல்லைங்களா? அப்போ அது போல் அதே போல் நமக்கு ஒரு பண கஷ்டம் வருது. அப்போ அந்த பண கஷ்டம் வரும்போது எதுப்பா கவலைப்பட்டுக்கிற, இல்லை இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும், அதுக்கு பணம் இல்லை, அதுக்கே கவலைப்படுற, சரி நான் தரேன், நீ அடுத்த மாதம் எப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அப்போ நமக்கு பிடிச்சிடும். அப்போ நம்ம உதவி பண்ணும்போது அப்போ அந்த மாதிரி ஆளை கூட நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு பலன். அதே போல் அவருக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் வரும்போது நீங்களும் போய் அதை துன்பத்தை நீக்கி அவருடைய கஷ்டத்தை நீக்கிட்டீங்கன்னா அவருக்கு உங்களை பிடிக்கும். அப்போ ரெண்டு பேருக்கும் பிடிச்சி அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நட்புக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் அது பொருந்தும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் அது பொருந்தும். எல்லா இடத்துலையும் நமக்கு பிடிக்கணும். வேலை செய்கிற இடத்துல பிடிக்காதுன்னு அந்த இடத்துல வேலை செய்ததுன்னா பிடிக்கணும். நமக்கு பிடிக்கணும் இல்லை எந்த வேலை செய்தாலும். அப்போ அது ஒரு வேறு வியாபாரம் பண்ணுறோம், அந்த வியாபாரம் நமக்கு மன திருப்தியாக இருந்தால் அது பிடிச்சது, அது செய்தால் அதுக்கு நமக்கு பலன். அப்போ அது போல் ஒவ்வொரு விஷயத்துமும் பழகிறதா இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்படி பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு அது பிடிச்சாதான் அது நமக்கு நன்மை. பிடிக்கலைன்னா நமக்கு என்ன கவலை வரும். அப்போ பிடிச்ச நண்பர்களிடம் பழகுங்க, பிடிச்ச தொழிலை நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் செய்யும்போது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாத்துக்குமே அது அற்புதமாக இருக்கும். ஐயா வந்து அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதனால் பிடித்ததை நீங்கள் செய்து எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா பிடித்தவர்களிடம் பழகுன்னு அருமையாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். இது எனக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கு. இது பொதுமக்கள் அதை ஏற்று அவங்க புரிஞ்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்த எபிசோடில் ஐயாவை மீண்டும் ஒரு நல்ல கேள்வி மூலமாக சந்திக்கிறேன். நன்றி.